நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பியாக சாஃப்டான மெதுவடை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நீங்கள் செய்கிறப்ப வடை ஆடா வருதா இல்லை எண்ணெய் குடிக்குதா? நான் மாவு அரைக்கிறப்ப நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வீட்டில் டீ கடையில் போடுற மாதிரி முறுமுறுப்பான சாஃப்டான வடை நீங்களே வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். மெதுவடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நம்ம உளுந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். புழுங்கல் அரிசி 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், 3 பச்சை மிளகா பொடிசாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கோம், உப்பு தேவையான அளவு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி பொடிசாக நறுக்கியது. இப்போ நம்ம வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ மாவுக்கு தேவையான பொருட்கள் ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோ உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு பேசினில் கொட்டிடலாம். இப்போ நம்ம அடுத்தது ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஏன் இதில் துவரம்பருப்பு கொஞ்சமாக போடுறோன்னா அந்த வடையோட கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், நமக்கு நல்லா ரெட்டிஷாக வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காண்டி இந்த துவரம்பருப்பு போடுறோம். நிறைய போட்டக்கூடாது, சும்மா கொஞ்சமாக தான் போடணும். நம்ம இப்போ 1/2 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் நான் போடுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஒரு 50 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். யூஸ்வலாக எல்லோரும் பச்சரிசி போடுவாங்க. நான் ஏன் புழுங்கல் அரிசி போடுறேன்னா இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பச்சரிசி போடுறப்ப லைட்டாக ஹார்ட்னஸ் வரும், இதில் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால நான் இப்போ புழுங்கல் அரிசி போட போகிறேன். இந்த 50 கிராம் புழுங்கல் அரிசியை போட்டுடலாம். இப்போ மாவுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுட்டோம். இதை நல்லா 2 வாட்டி அலசிட்டு இதை ஊற வச்சிடலாம். அதே மாதிரி வடைக்கு வந்து ரொம்ப நேரம் உளுந்து ஊறிடக்கூடாது. ஊறுச்சுன்னா நமக்கு எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உளுந்து வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். நம்ம ஆட்டுறப்ப ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும் நமக்கு. இப்போ நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். உளுந்தை நல்லா பிசைஞ்சு அலசிக்கலாம். இப்போ நம்ம 2 வாட்டி நல்லா அலசிட்டோம். இப்போ இதை ஊற வச்சிடலாம். முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப நிறைய ஊற்றிட வேண்டாம். நம்ம இப்போ ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு இதை எப்படி அரைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். உளுந்து நல்லா 3/4 மணி நேரம் இந்த பதத்துக்கு ஊறி இருக்கு பாருங்கள், நல்லா வெடிச்சு உபரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா அது எண்ணெய் குடிச்சிரும். கரெக்டாக 3/4 மணி நேரம் ஊற வச்சாலே நமக்கு போதுமானது. வடைக்கு மெயினாக நமக்கு அரைக்கிற பக்கம் தான் மெயின். நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தொளிச்சு தான் அரைக்கணும். இந்த ஊறின உளுந்தை நம்ம வடைக்கு என்ன பக்குவத்தில் அரைக்கணுமோ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் கிரைண்டரில். இப்போ நம்ம உளுந்துக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது. அரைய லைட்டாக தண்ணி தொளிச்சு தான் நம்ம அரைக்கணும். நம்ம இதுக்கு வந்து நம்ம தனியாக தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம ஊற வச்ச தண்ணியாக லைட்டாக தொளிச்சுக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி உளுந்து போட்டுட்டோம். இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கலாம். பாதி அரைஞ்சிருக்கு. அப்பப்போ நம்ம உளுந்தை தள்ளி விட்டுக்கணும். அங்கங்கே நிற்காமல் இருக்க அளவுக்கு நம்ம உளுந்தை தள்ளி விட்டுக்கணும். நம்ம அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கலாம். இதிலெல்லாம் நைஸாக ஆடுற வரைக்கும் நம்ம அரைச்சிக்கணும். நமக்கு அரைக்க இந்த மாதிரி கெட்டியாகுது. நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு ஆட்டிக்கலாம். இப்போ நமக்கு வடை மாவு 90% அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம இப்பயே போட்டோம்னா அது மாவோட சேர்ந்த மாதிரி வந்துடும். நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே தண்ணி விடுறதுனால இது இன்னும் அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. அது எந்த பதத்தில் அரைக்கணுன்றதை காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. நமக்கு இப்போ வடை மாவோட பக்குவம் பார்க்கணுன்னா ஒரு பேசினில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இதில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மிதங்கி நிற்கும். இந்த மாதிரி மிதங்கி நின்றுச்சுன்னா வடை பக்குவம்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவு அள்ளிடலாம். இப்போ நமக்கு மாவுலெல்லாம் அரைஞ்சிருச்சு. இப்போ அது ஒரு பேசினில் மாற்றிடலாம். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டோம். நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏன் மாவில் வெங்காயம்லாம் போட்டு பிசையாமல் எண்ணெய் காய வச்சுருக்கோன்னா முதல்லையே பிசைஞ்சு வச்சுட்டோன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நீத்த மாதிரி ஆயிரும் மாவு. அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு பிசைஞ்சிட்டு வடை போட்டுடலாம். நம்ம இப்போ எண்ணெய் ஒரு சைடு காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இந்த பக்கம் மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை 1 கொத்து பொடிசாக நறுக்கி வச்சுறதை போட்டுடுறோம். கொத்தமல்லி 1 கொத்து பொடிசாக நறுக்கி வச்சதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நேரமும் பிசையக்கூடாது, நீத்த மாதிரி ஆயிரும். போட்டு ஒரு பரட்டை மட்டும் பரட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோடனே வடை போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டினா போதும். ரொம்பவும் கலக்குனா நீத்த மாதிரி ஆயிரும். இந்த பதத்துக்கு பரட்டினா போதும். இப்போ நம்ம வாழையில் எடுத்துருக்கோம். அதில் லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிட்டு நம்ம வடை போட்டுடலாம். மாவு ஒட்டாமறதுக்கு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கணும். தொட்டுட்டு மாவு இந்த அளவுக்கு எடுத்து உருட்டிக்கணும். நம்ம மீடியம் சைஸாக நம்ம மாவு உருட்டிக்கணும். நிறைய எடுத்தாலும் ரொம்ப பெருசாகிடும். நம்ம மீடியம் சைஸாக எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ இலையில வச்சுட்டு திருப்பி கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு இப்போ நம்ம ஏன் இந்த வாழையில எடுத்து போடுறோன்னா
ஒரே மாதிரி ஷேப்பாக வரணும்னா நம்ம தண்ணி தொட்டு நனைச்சி போடுறப்ப எல்லா இதுவும் ஒரே ஷேப்பில் வரும். அது பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால போட்டோன்னே மேலே வந்துடுது. லைட்டாக செவந்திருக்கு, இது திருப்பி விட்டுறலாம். இது 3/4 வேக்காடு வெந்ததை எடுத்துடலாம். நம்ம 2வது வாட்டி போடப்போ தான் அது நல்லா கிறிஸ்பினஸ் வரும். ஒரு ஈடு போட்டுட்டோம், அடுத்த ஈடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஈடு 3/4 வேக்காடு போட்டிருக்கோம். அதை திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துடலாம். நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி போடுறப்ப நம்ம எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இது பாருங்கள், நம்ம துவரம் பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா அந்த கலர் எப்படி இருக்குது, நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 ஈடு அரை வேக்காடு போட்டுட்டு திருப்பி 2வதும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது இலை வீட்டில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம இந்த டீ வடிகட்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம போட்டோன்னா ஒரே ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். அதை எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இலையில போடுறப்ப எப்படி கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்தோமோ அதே மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே வடை போட்டு எடுத்துட்டோம். இது இப்போ எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வடையை பிச்சு சாப்பிட்றலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வடை ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. மென்று சாப்பிட்றப்ப அந்த மிளகோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் வடை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிக்கிறப்ப இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா நம்ம அந்த பச்சரிசி போட்டிருந்தோன்னா கொஞ்சம் கல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இது அந்த புழுங்கரிசி போட்டதுனால அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கு. இது இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் கழித்து சாப்பிட்டாலும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். அபிராமி ஃப்ரம் அபிஸ் கேட்ரிங், கோயம்புத்தூர். நாங்கள் 500லேருந்து 10,000 பேர் வரைக்கும் வெஜ் மற்றும் நான்வெஜ் கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8248632821. நன்றி, வணக்கம்.